நீங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவ வீட்டில் இருக்கிற பையன்ட்டையோ புருஷன்ட்டையோ டாஸ்மாகை திறந்து வச்சு ஒரு நாளைக்கு எவ்வளோ காசு பிடுங்குறீங்க? குறைஞ்சது 150 ரூபாய்க்கு மேலே பிடுங்கிடுறாங்க. அப்போ மாசத்துக்கு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா அதுவே 4500 ரூபாய். 1000 ரூபாயை கொடுத்துட்டு நீங்க 4500 ரூபாய் எக்ஸ்ட்ரால ஒரு வீட்டில இருந்து 3500 ரூபாய் வாங்குறீங்க. தேவதைனா நீங்க அந்த தேவதைங்களுக்கு இன்னொரு பணி நிரந்தரம் பண்ணி கொடுத்துருக்கணும். அவங்கள எப்படி ஒரு பூவை பார்த்துக்கிட்ட மாதிரில நீங்க பார்த்துருக்கணும். இன்னைக்கு அப்படியா பண்ணீங்க? பிடிச்சி கசைக்கு தூர தானே எரிஞ்சிங்க. இன்னைக்கு எல்லாரையுமே இப்போ தூய்மை பணியாளர்களாக கூட இருக்கட்டும், அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த நாடே நாரி போயிடும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் பணி நிரந்தரம் பண்ணுவேன்னு சொன்னீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. அப்போ இன்னும் வரைக்கும் ஏன் பணி நிரந்தரம் பண்ணலை? அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் தந்தீங்களா? எனக்குலாம் இன்னும் 1000 ரூபாய் வரல. அனைத்து பெண்களில் நானும் இந்த தமிழ்நாட்டில் ஒருத்தி தானே, எனக்கு இன்னும் 1000 ரூபாய் வரல. என் பொண்ணுக்கு வரல, என் தங்கச்சிக்கல, எங்கள் அக்கா தங்கச்சிக்கல யாரும் வரல. அதனால தான் அந்த 1000 ரூபாய் அப்போ எனக்கு எங்கே போச்சு? நான் அந்த தமிழ்நாட்டோட குடிமகள் தானே, எனக்கு எங்கே போச்சு 1000 ரூபாய்? எனக்கே தரல. அப்போ அது வந்து பணம் தரேன்றது போய். சேகர் பாபுன்னா அவன் அப்ப வீட்டு கோவிலா? அது சேகர் பாபுக்கு அவன் அப்ப வீட்டு கோயிலா இருந்ததுன்னா பரவாயில்ல. ரெண்டாவது இவன் வந்து ஒரு அமைச்சராக இருக்கிற எப்போ வாட்ச்மேன் வேலைக்கு வந்தான்னு தெரியலையே. யார் போறாங்க யார் வர்றாங்கன்னு பார்க்குற வாட்ச்மேன் வேலைக்கு. ஏன்னா துர்கா அம்மாவுக்கு இந்த ஆள் எடுப்படி வேலை செஞ்சு அதே பழக்கம் ஆயிடுச்சு. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு அது எங்கே ஓடுமோ அந்த மாதிரி தான் அதோட பேச்சு பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஏன்னா இந்த லட்சணத்தில் வேற நாங்கள் பெண்களை மதிக்கிறோன்னு ஒரு 2 மாநிலத்தை ஆண்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு மாநில தலைவராக இருந்த ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கே இந்த நிலைமைனா அப்போ இவனுங்க சாதாரண பொம்பளைங்களெல்லாம் எந்த லட்சணத்தில் மதிப்பாங்க? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினர் நிஷா அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேம். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மேம். இன்னைக்கு நீங்க பெண்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு தமிழகத்துல இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்ல முடியும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே சொல்றாங்க. ஏன்னா சின்ன ஸ்கூல் குழந்தைங்கள்ல இருந்து இன்னைக்கு அதாவது வயதான முதியவர்கள் வரைக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தமிழகத்துல இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆகஸ்ட் மாதத்துல இருந்து இப்போ வரைக்குமே போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு, இந்த புத்தாண்டு தினத்திலையுமே பெண்களை தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து கைது நடவடிக்கைகள் மேற்கொண்டு அவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இப்படி ஒரு நிலையில இன்னைக்கு தமிழக அரசு வச்சிருக்கு. செவிலியர்களையும் அதே மாதிரி வந்து கழிவறையில போய் வந்து கைது பண்ணிட்டு வந்த ஒரு நிலை இன்னைக்கு தமிழகத்துல ஏற்பட்டிருக்கு. ஆனா இது ஒரு பக்கம் இருந்தாலும் திருப்பூர்ல நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் அணி மாநாடு அப்படின்னு. இந்த மாநாடும் இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலைகளையும் பார்த்தால் எப்படி இருக்கு ஒரு பெண்ணாக? தமிழ்நாட்டோட அவல நிலையை சொல்லும் பெண்கள் அதுதான். ஏன்னா அவங்க வெல்லும் பெண்கள்னு சொல்லி நடத்துனாங்க. இப்போ செவிலியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், இல்லை தூய்மை பணியாளர்கள் போராட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் இப்போ அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சீர்கெட்ட நிர்வாகத்தோட ஒரு திறனற்ற திராவிட மாடல் ஆட்சியால் இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து மிக கஷ்டப்படுறாங்க. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவியாக இருக்கட்டும், ஒரு 80 வயசு பாட்டியை ரேப் பண்ண கேஸாக இருக்கட்டும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சா வழக்குகளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பசங்க பார்த்தீங்கன்னா இப்போ திருத்தணியில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வட மாநில தொழிலாளரை அடித்து தலையில் வெட்டி துன்புறுத்தினதாக இருக்கட்டும். அதே மாதிரி கோயம்புத்தூரில் கூட அது மாதிரியான ஒரு வன்முறைகளை கட்டவிழ்த்து விட, அதாவது கஞ்சா இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கஞ்சா எங்கும் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே கஞ்சா பரவி இருக்குது. கஞ்சா மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ட்ரக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஜாஃபர் சாதிக் வந்து இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் தான் இது பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் கூட இதே திராவிட மாடல் அந்த திமுக கட்சிக்காரவங்க அந்த இதை கடத்தின ஒரு வழக்கு, அது கூட நிறைய பிடிபட்டுச்சு போதைப் பொருட்கள். அந்த மாதிரி எங்கேயும் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா போதைப் பொருள் வந்து ரொம்ப மலிவாக கிடைக்கிது. போதைப் பொருள் மட்டும் இல்லை, இப்போ என்ன சொன்னாங்க, மகளிர் உரிமை தொகை தரோம், மகளிருக்கு இந்த திராவிட மாடல் அரசுல மகளிருக்கு உரிமை தொகை தரோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவ வீட்டில் இருக்கிற பையன்ட்டையோ புருஷன்ட்டையோ டாஸ்மாகை திறந்து வச்சு ஒரு நாளைக்கு எவ்வளோ காசு பிடுங்குறீங்க? குறைஞ்சது 150 ரூபாய்க்கு மேலே பிடுங்கிடுறாங்க. அப்போ மாசத்துக்கு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா அதுவே 4500 ரூபாய். 1000 ரூபாயை கொடுத்துட்டு நீங்க 4500 ரூபாய் எக்ஸ்ட்ரால ஒரு வீட்டில இருந்து 3500 ரூபாய் வாங்குறீங்க.
அப்ப அந்த லட்சணமே இந்த உங்களோட ஆட்சி எல்லா இடத்துலயுமே போய் ஃப்ராடு பித்தலாட்டம். இப்ப இதே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்க, ஒப்பந்த செவிலியர்களுக்கும் ஒப்பந்த டாக்டர்களுக்கும் பணி நியமனம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கு கொடுத்துதான் ஆட்சிக்கு வந்தாங்க. வாக்கு கொடுத்து நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, 4.5 ஆண்டு காலங்கள் ஆச்சு. இன்னும் அந்த வாக்குல 1% கூட நிறைவேற்றல. அதாவது படிச்சவங்களுக்கும் சரி படிக்காதவங்களுக்கும் சரி இந்த அரசாங்கமானது பண்ணக்கூடியது வந்து துரோகம், ஏமாற்றம், வஞ்சம், பொய். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவ செவிலியர்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பாத்ரூம்குள்ளே எப்படி இருந்தாலும் பாத்ரூம்குள்ளேருந்து அவங்க வெளியில் தான் வரப்போகிறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை கூட வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் இழுத்து பிடிச்சி அவங்கள கஷ்டப்படுத்தி கொண்டு போய் அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தான் சொல்கிறீங்களே நாங்கள் நல்லாட்சி தருகிறோம், திராவிட மாடல் ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க ஒரு செவிலியர் ஒரு சேவை பணியில இருக்கிறவங்க கூட தன்னோட டாய்லெட்டுக்கு போயிட்டு வெளியில வர்றதுக்கு கூட விடாத அளவுக்கு இந்த அரசாங்கம். அவங்கதான் தேவதைகள்னு சொன்னாங்க, திமுக தான் தேவதைகள்னு சொன்னாங்க. அதான் தேவதையை பாத்ரூம்ல போய் கஷ்டப்படுத்தி கூட்டிட்டு வர அளவுக்கு. அதாவது வார்த்தை ஜாலங்கள். அதாவது இந்த திராவிட மாடல் ஆட்சியே பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை நல்லா பேசுவாங்க. எப்படி சொன்னாங்க, கிட்னி திருட்டு இல்லை முறைகேடுன்னு சொன்னாங்களா, அதே மாதிரி அந்த வார்த்தைகளை நல்லா சொல்லுவாங்க. அப்போ தேவதைனா நீங்க அந்த தேவதைங்களுக்கு இன்னொரு பணி நிரந்தரம் பண்ணி கொடுத்துருக்கணுமே. அவங்கள எப்படி ஒரு பூவை பார்த்துக்கிட்ட மாதிரில நீங்க பார்த்துருக்கணும். இன்னைக்கு அப்படியா பண்ணீங்க, பிடிச்சி கசக்கி தூர தானே எரிஞ்சிங்க. இன்னைக்கு எல்லாரையுமே இப்போ தூய்மை பணியாளர்களாக கூட இருக்கட்டும், அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நாடே நாரி போயிடும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் பணி நிரந்தரம் பண்ணுவேன்னு சொன்னீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. அப்போ இன்னும் வரைக்கும் ஏன் பணி நிரந்தரம் பண்ணலை? அவங்க என்ன கேட்குறாங்க, நியாயமான ஒரு கோரிக்கையை கேட்குறாங்க. அதாவது யார் மன்னிச்சாலும் மன்னிப்பாங்க, இந்த தூய்மை பணியாளர்களோட பணி நிரந்தரத்தை வந்து யாருமே மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா யாருமே செய்ய முடியாத ஒரு வேலைகளை கூட அவங்க ஒரு அர்ப்பணிப்போட, அதாவது இந்த மாதிரி பொது சேவைக்குள்ளே வந்துட்டாங்கனால அர்ப்பணிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த வேலைகளெல்லாம் செய்ய முடியும். அப்போ அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு வேலையை செய்யும் பொழுது அரசாங்கம் நீங்கள் அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி கொடுத்தா என்ன தப்பு இருக்குது? பணி நிரந்தரம் பண்ணி கொடுக்கணும் கண்டிப்பா. இப்போ எப்படி நீங்க ஒவ்வொரு துறைக்கும் நீங்க அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன்னா மற்ற அதிகாரிங்க கிட்டலாம் இவங்க லஞ்சம் வாங்கலாம். இந்த வேலைக்கு இப்படி நீ வந்து தாசில்தாருக்கு இவ்வளோ, விஏஓக்கு இவ்வளோ, இவங்களுக்கு அவ்வளோ, இவ்வளோக்கு அவ்வளோ, அப்போ பஞ்சாயத்து அதிகாரிக்கு இவ்வளோ, காவல்துறை அந்த சீருடை பணியாளர்களுக்கு இவ்வளோ, நீங்கள் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் லஞ்சம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறீங்க. தூய்மை பணியாளர்கள் கிட்ட லஞ்சம் கிடைக்காது, செவிலியர்கள் கிட்ட லஞ்சம் கிடைக்காது. வாங்கினதாக தானே அவங்க சொல்றாங்க, எங்ககிட்டயுமே அதை வாங்கிட்டு தானே வேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்களே. அதான் ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்காம கொடுத்துருக்க மாட்டாங்க. அது வாங்கிட்டு கொடுத்தா கூட இன்னும் நிரந்தரம் பண்ணலையே. எல்லா இடத்துலயுமே ஏமாற்றம் தானே இருக்கு. ஏன்னா இப்ப தூய்மை பணியாளர்கள்னும் போது நிறைய பைசா கொடுக்க முடியாது, ஒரு லட்சத்துக்குள்ளதான் கொடுத்துருக்க முடியும். இப்ப மற்ற டிபார்ட்மெண்ட் அப்படி இல்லை, இவங்களுக்கு லட்சக்கணக்கான ஒரு வருமானம். அதாவது இவங்க எல்லாமே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி திருட்டு வந்து அந்த நாமக்கல் மாவட்டம் ஒரு பேபின்ற ஒரு அம்மாட்ட வந்து கிட்னியை எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கிட்னி வந்து 4.5 லட்ச ரூபா தான் போகும்னோடனே கல்லீரலை எடுத்துருக்காங்க. நான் உனக்கு 10 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு கல்லீரலை எடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு 4.5 லட்ச ரூபா காசு கொடுத்துட்டு அதில் திருடுனதுல கூட 5.5 லட்ச ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காங்க. அப்போ இந்த அரசாங்கம் வந்து எப்படியான அரசாங்கம்னு பாருங்க. அதுவும் இவங்க ஆனந்தன்றவர் தான் அதோட கிட்னியோட புரோக்கரா, அவர் டிஎம்கேல பொறுப்பில் இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த தனலட்சுமி அந்த மருத்துவக் கல்லூரியும் பார்த்தீங்கன்னா அவர் எம்எல்ஏவா கூட இருக்கிறார். ஏன்னா 2 இது மாத்திரம் இல்லாம இந்த உடல் உறுப்பு ஆணையத்தோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிஎம் அவர்கள். அப்போ சிஎம் அவர்கள் அந்த ஆணையத்தோட தலைவரா இருக்காங்க. அவங்க கட்சியில அவங்க இதுல ஒரு எம்எல்ஏவா இருக்கக்கூடியவரோட ஹாஸ்பிட்டல் ஒரு முறைகேடு நடந்திருக்கு. அதுக்கு என்ன விசாரணை எடுத்தீங்க? எல்லாம் வார்த்தைகள் ஜாலம், பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம், மக்களை ஏமாத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பூசி மொழிகி இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மகளிருக்காக ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னா மகளிர் தலையில் மண்ணள்ளி போட்டிருக்கிறது மட்டும்தான் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தோட வேலை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே ஏன்னா வந்து பொங்கல் தமிழ், இப்போ இன்னைக்கு வந்து ஆங்கில புத்தாண்டு, அடுத்தது தமிழ் புத்தாண்டு வந்து நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடக்கூடிய, ஏன்னா தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னாவே பொங்கல் பண்டிகை. இதுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடியது அந்த அரிசி, பச்சரிசி கொடுப்பாங்க, அப்புறம் வெல்லம் கொடுப்பாங்க. இதனால அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது அதாவது அவங்க மரமேறும் தொழிலாளர்களுக்கு அவங்க அந்த வெள்ளத்தை உருவாக்குறதுனால அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால, கரும்பு தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும், அதே மாதிரி வந்து பால் உற்பத்தி செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான அதாவது மக்களுக்கு கொடுத்தா அதுவும் வந்து ஒரு நல்லதாக இருக்கும்னு இந்த பொங்கல் பண்டிகையில கொடுத்தாங்க. ஆனா இந்த டைம் வந்து 5000 கொடுக்குறோம், 3000
கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுக்கள் போயிட்டு இருந்தது. எதிர்க்கட்சிகளும் சொன்னாங்க கொடுக்கணும்னு. ஆனா பொங்கல் பரிசுல வெறும் வெல்லமும் அரிசியும் தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அதுலயும் ஊழல் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சியில இருக்கும் பொழுது, அதே மாதிரி நெசவாளர்கள், அதாவது அந்த கண்டிப்பா. நெசவாளர்கள் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்றதுக்காகவே ரேஷன் கடையில இலவச வேஷ்டி சேலைகள் குடுக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வு குடுக்கணும்னு பனைமர தொழிலாளர்களுக்காக வெல்லம் வாங்குனாங்க. விவசாயிகள் கிட்ட இருந்து அரிசி கொள்முதல் பண்ணாங்க. அந்த மாதிரி எல்லாமே ஒரு பயனுள்ளதா இருந்தது. மக்கள்கிட்டயும் அது வந்து சேர்ந்தது. ஆனா இந்த திராவிட மாடல் ஆட்சியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முழு கரும்பு தரோம்னு சொல்லிட்டு இப்படி துண்டு அளவு கரும்பு குடுக்கறது, அரிசி, அதே மாதிரி வெல்லத்துல ஊழல் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்துல போய் வெல்லம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்ப மட்டும் இவங்க டெண்டர் போட்டு இவங்க போய் ஊழல் பண்ணனா வடக்க இனிக்கும். இதே வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வாங்கணும் அப்படின்னா அப்போ தமிழன் வந்து கசந்துருவான். அந்த மாதிரி இவங்களோட எண்ணங்கள் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா எதுல லாபம் வரும், அந்த லாபம் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் இவங்க செய்வாங்களே தவிர தனக்கோ தனது குடும்பத்திற்கோ லாபம் இல்லாத எந்த செயலையும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ 1.25 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ள கடன் வச்சிருக்காங்க. நீங்க வந்து 1000 ரூபாய் கொடுங்க, இந்த 1000 ரூபாய் கொடுக்கறத நாங்க வரவேற்கிறோம். ஆனா யாருக்கு கொடுங்க அப்படின்னா முதியோர்களுக்கு கொடுங்க, பெண்களுக்கு கொடுங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் அதுலயும் வார்த்தை ஜாலங்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவோம். அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் தந்தீங்களா? எனக்குலாம் இன்னும் 1000 ரூபாய் வரல. அனைத்து பெண்கள் நானும் இந்த தமிழ்நாட்டில் ஒருத்தி தானே, எனக்கு இன்னும் 1000 ரூபாய் வரல, என் பொண்ணுக்கு வரல, என் தங்கச்சிக்கல, எங்க அக்கா தங்கச்சிக்கல யாரும் வரல. அதனாலதான் அந்த 1000 ரூபாய் அப்ப எனக்கு எங்க போச்சு? நான் இந்த தமிழ்நாட்டோட குடிமகள் தானே, எனக்கு எங்க போச்சு 1000 ரூபாய்? எனக்கே தரல. அப்போ அது வந்து பணம் தரேன்றது பொய், அனைத்து மகளிரும்னு சொன்னது பொய். அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கணும், தகுதி அப்படின்னா என்ன தகுதின்றத வரையறை பண்ணியிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7 சவரம், ஐயோ பெண்களே வாருங்கள், உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் என்ன சொன்னாரு, வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து முதல்ல அடமானம் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடமானம் வைக்க சொன்னாப்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நகையை ஃபுல்லா விடுவிச்சிருவோம்னு சொன்னாங்க. நகையை எங்க விடுவிச்சிங்க? அதுலயும் போய் அதனால இவங்க வந்து பொய் வாக்குறுதி. அதனால முதல்ல வந்து மக்கள் வந்து இந்த மாய வார்த்தைகளுக்கு மயங்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப தெரிஞ்சுட்டாங்க. அதாவது இப்பவே இந்த டெக்னாலஜி இருக்கிற காலத்துல இவங்க இவ்வளவு ஏமாத்துறாங்க அப்படின்னா, இந்த டெக்னாலஜிலாம் இல்லாத காலத்துல இந்த தமிழ்நாடு மக்கள் பட்ட பாடெல்லாம் ரொம்ப கொடுமையானது. நம்ம எல்லாருக்குமே வந்து ஏன்னா எல்லா பெண்களுக்குமே வந்து ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியவர், ஏன்னா கரைப்படியாத ஒரு கரம் கொண்ட ஒரு தமிழச்சி அப்படின்னா நம்ம வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா அவங்க எந்த இடத்துலயுமே வந்து யாரையுமே விட்டு கொடுத்தும் பேச மாட்டாங்க, அவங்க அசிங்கமாகவும் பேச மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு பெண் நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர் வந்து கவர்னராக 2 மாநிலங்களுக்கு இருந்தாங்க. ஆனா அவரை ஒருமையில பேசிய ஒரு அமைச்சர் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த அறநிலைத்துறையுடைய அமைச்சர் அவங்க வந்து திருவல்லிக்கேணி கோவிலுக்கு, காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகும்பொழுது, நீ ஏன் வர, 20 பேருக்கு மேல நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மரியாதை குறைவாக பேசியிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து எல்லாரையுமே வந்து கோவத்தை ஆளாக்கியிருக்கு. நீங்க வந்து பாஜக நிர்வாகி, நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? முதல்ல வந்து சேகர் பாபுன்னா அவன் அப்ப வீட்டு கோவிலா? அது சேகர் பாபுக்கு அவன் அப்ப வீட்டு கோயிலா இருந்ததுன்னா பரவாயில்ல. 2வது இவன் வந்து ஒரு அமைச்சரா இருக்கிறோம். எப்போ வாட்ச்மேன் வேலைக்கு வந்தான்னு தெரியலையே, யார் போறாங்க யார் வர்றாங்கன்னு பாக்குற வாட்ச்மேன் வேலைக்கு. ஏன்னா துர்கா அம்மாவுக்கு இந்த ஆள் எடுபடி வேலை செஞ்சு அதே பழக்கம் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப துர்காமா போகும்போது 50-100 பேரோட தான் போறாங்க. அப்போ நீ வந்து கூஜா தூக்கிட்டு பின்னாடி வேட்டியை தூக்கிட்டு செருப்பெல்லாம் விட்டுட்டு உளுந்து ஓடுறல்ல, அப்போ ஏன் உனக்கே ஒரு 2 மாநிலத்தோட கவர்னரா இருந்த தமிழிசை அவர்கள் பாஜகவில் இருக்கிறனால அந்த ஆளுக்கு சேவை செய்யறதுக்கு கசக்குது போல. 2வது தன்னோட நிலை மறந்து அவர் பாவம் வாட்ச்மேன் வேலை பார்த்தே பழக்கம் ஆயிடுச்சு. துர்காமாவுக்கு வாட்ச்மேன் வேலை பார்த்தனால இன்னைக்கு அவரோட வாட்ச்மேன் வேலையை பார்த்திருக்கிறாரு சேகர் பாபு அவர்கள். இப்ப வாட்ச்மேன் வேலையை பாக்குற மாதிரி இருந்தாலும் அங்க வர மக்கள் கிட்ட வந்து கண்டிப்பா வந்து நீ வா பூன்னு யாருமே பேசக்கூடாது இல்லையா? அதுதான் பேசக்கூடாது. அதுதான், அந்த ஆளு படிச்ச ஆளு கிடையாது, அவர் ஒரு ரவுடிசத்துல இருந்தாலு. திடீர்னு நாயக்குள்பட்டி நடுவீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு அது எங்க ஓடுமோ அந்த மாதிரிதான் அதோட பேச்சு பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஏன்னா இந்த லட்சணத்துல வேற நாங்க பெண்களை மதிக்கிறோம். ஒரு 2 மாநிலத்தை ஆண்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு மாநில தலைவராக இருந்த ஒரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கே இந்த நிலைமைனா அப்ப இவனுங்க சாதாரண பொம்பளைங்க எல்லாம் எந்த லட்சணத்துல மதிப்பாங்க? அதுதான் இந்த ஆட்சி வந்து ஒரு ஒரு அடிமுட்டால் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தால் அந்த லட்சணத்துல தான் இருக்கும். 2வது இது வந்து ஒரு வன்மமான ஒரு செயல், ஒரு பேச்சு. ஒருத்தரை வந்து இது வேணும்னே பேசியிருக்காங்க, வேணும் தான். அதாவது தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி வளர்றதை வந்து இவங்களால ஏத்துக்க முடியல. 2வது தமிழிசை மேடம் அவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப எப்பவுமே எளிமையா இருக்கக்கூடிய ஆளு. அதே மாதிரி ஏழை பணக்காரன் பாகுபாடு பார்க்காம பழகக்கூடியவங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த லைன்ல நின்னுதான்
கியூல போயிருக்கிறாங்க. துர்காமா மாதிரி வந்த உடனே அல்ல 5-6 எடுபிடிங்களோட அவங்க நேர கோயிலுக்குள்ள போகல. அவங்க லைன்ல நின்று மக்களோட மக்களாதான் தரிசனத்துக்கு போயிருக்கிறாங்க. அதுவே இந்த ஆளுக்கு அவ்வளவு பிரச்சனையா இருக்கு சேகர் பாபுக்கு. அதனால கேடு காலம் வந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல, திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு இந்த சேகர் பாபுவால கேடு காலம் வந்துருச்சு. அவ்வளவு. இன்னைக்கு காவல்துறை தமிழக அரசின் கீழே இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லா அரசாங்கம் வரும் பொழுதும் காவல்துறை அரசாங்கத்தின் கீழே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அரசாங்க அதிகாரிகள், அதாவது காவல்துறை அதிகாரிகளே பயந்துட்டு ஓடக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு தமிழகம் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருப்பதாக அண்ணாமலை அவர்கள் அவருடைய கருத்துக்களை தன்னுடைய எக்ஸ் தளத்துல வெளியிட்டு இருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எக்ஸ் தளத்தையே பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காவல்துறை அவருடைய எக்ஸ் தள பக்கத்தை பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ் தளத்துக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? பயம், ஒரு மரண பயம். அவர்தான் இப்ப பதவியிலேயே இல்லையே. அதுதான், அதாவது ஒரு அரசன் அவன் எங்க இருந்தாலும் அவன் அரசன் தான். அது மாதிரி ராஜா அவன் எங்க இருந்தாலும் ராஜா தான். அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் பொறுப்புல இருந்தாலும் சரி, பொறுப்புல இல்லாட்டாலும் சரி, அவராகவே இருக்கிறார். அதனால மக்கள் அவரை விரும்புறாங்க. அதனால அவரோட வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு. அதாவது ஒரு உண்மைக்கும் பொய்க்குமான ஒரு வித்தியாசம் அப்படின்னும் பொழுது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் என்னதான் கூவி இது பண்ணாலும் இவங்களோட இது விடிய மாட்டேங்குது. ஆனா அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா அது மக்கள் பக்கத்துல நிறைய பிரபலம் ஆயிடுது, எல்லாருமே பேசு பொருள் ஆயிடுது. அப்போ ஏன் அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் இவ்வளோ ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் மக்களோட மக்களாக, இப்ப தமிழிசை மேடம், நான் இப்போ நான் தமிழிசை மேடம் அவர்களால தான் கட்சிக்குள்ள வந்தேன். இரு பெரும் ஆளுமைகள் நான் பார்த்ததுல எனக்கு 2 பேரும் 2 கண்ணு மாதிரி. அண்ணாமலைஜி ஒரு கண்ணு, இவங்க ஒரு கண்ணு மாதிரி. என்ன அப்படின்னு சொன்னா அவ்வளோ ஒரு அர்ப்பணிப்பு, உண்மை, நேர்மை, தெளிவு, அறிவு, அன்பு, பாசம், அந்த மாதிரி எல்லாரையுமே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு தலைவர். நான் 14 வருஷம் இருக்கேன். இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை துதிப்பாடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஆனா அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக சேவை பண்றதுக்காக வந்திருக்காரு. அந்த மக்களுக்காக சேவை பண்றது கூட அன்போட கலந்து, அன்பு இருக்கும் பொழுது எல்லாருமே ஈர்ப்பாங்க. அப்போ அவரோட வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வார்த்தைக்கு ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர் இருக்கிறதுனால இவங்களுக்கு பயம் வருது. ஏன்னா அந்த திராவிட மாடல் அரசாங்கம் இப்ப மண்ணோடு மண்ணாக போகக்கூடிய காலம் வந்து விட்டதுனால இவங்களோட ஆட்சி இப்ப வீட்டுக்கு போகுது. ஏன்னா 4.5 வருஷம் கேவலமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டதுனால இந்த 6 மாச காலங்கள் இன்னும் 100 நாட்கள் தான் இருக்கிறது. ஏன்னா இப்போ நடந்த இந்த வட இந்தியருடைய தாக்குதல் நீங்க பார்த்திருப்பீங்களே, ட்ரெயின்ல நடந்த ஒரு சம்பவம், நம்மளுடைய தமிழக இளம் சிறார்கள் பண்ண ஒரு விஷயத்தினால ஏன்னா இது எல்லாமே ஒரு கேள்வி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அப்படிங்கிறதுனால திமுகவே ஆட்சியை கலைச்சிட்டு போற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையா? மத்திய அரசாங்கம் இது வரைக்கும் தன்னோட பவரை யூஸ் பண்ணி எந்த மாநிலத்திலையும் தன்னோட ஆட்சியை கலைக்கல. அதனாலதான் இந்த கேவலமான திராவிட மாடல் அரசாங்கத்தை கூட இதை ஆண்டுட்டு போகட்டும்னு இருக்காங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா போதை தான். அதாவது அந்த சிறார்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு படிப்பறிவு இல்லாத குழந்தைங்க, அதாவது படிப்பறிவு இல்லாம அம்மா அப்பா படிக்காம ஒரு வறுமையின் பிடியில வாழக்கூடிய ஒரு பசங்க, அதான் கடைக்கு கடை டாஸ்மாக திறந்து வச்சு இலக்கு வச்சு நிர்ணயம் பண்ணி விற்கிறதுனால அந்த பிள்ளைங்க ஏதாவது ஒரு போதைக்கு அடிமை ஆயிடுறாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவனால உழைக்க முடியாது, அவனால ஒரு வேலை வெட்டி செய்ய முடியாது. ஏன்னா குடிச்சிட்டான், கை கால் நடுங்கும், எங்க போய் வேலை செய்ய முடியும்? ஒருத்தர் கட்டுப்பட்டு எல்லாம் வேலை செய்ய முடியாது. அப்போ அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவனுங்களுக்கு அந்த நேரத்துல வடமாநில தொழிலாளர்னு இல்லை, யாரு கிடைச்சாலும் இப்ப காவல்துறையினரையே அடிக்கிறதுக்கு போறானுங்க. ஏன்னா போதை அந்த போதை இருக்கும்போது, அது கஞ்சா போதை எடுத்துட்டோம்னா அந்த கஞ்சாவை நம்ம எடுக்கும்போது என்ன சிந்தனையில இருக்கிறோமோ அந்த சிந்தனை தான் அவனுக்கு வெளிப்படும். இப்போ ஒருத்தர் அடிக்கணும்னு தோணா அடிப்பான், வெட்டணும்னு தோணா வெட்டணுவான், ஒரு பொண்ணை கெடுக்கணும்னு நினைச்சா கெடுப்பான். அந்த மாதிரி அந்த போதை கஞ்சாவே இல்லைன்னு சொல்றாரு சுகாதாரத்துறை அமைச்சர். பாவம், சுகாதாரத்துறை அமைச்சர் இட்லி கடை படம் பாக்குறதுக்கும் சட்னி விற்கிறதுக்குமே அவருக்கு நேரம் பத்தல. பாவம், இதுல கஞ்சா விற்கிறவனை அவர் எங்க போய் பாத்துற போறாரு? 2வது அவரோட சுகாதாரத்துறையிலே நடந்த முறைகேடு, கிட்னி திருட்டையே அவர் கண்டுபிடிக்கல இந்த லட்சணத்துல. அதான் சொன்னல, எல்லாம் ஒரு ஃபெயிலியர் மாடல் ஒரு அரசாங்கம். அதாவது மன்னன் எவ்வளியோ அமைச்சர்களும் அவ்வளியோ. 23ஆம் புலிகேசி மாதிரி நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஆண்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி அவங்க கூட இருக்கிற அமைச்சர்களும் செக்யூரிட்டி சேகர் பாபும் மா சுப்பிரமணியம் அவர்களும். அதனால இந்த மாதிரி இன்னும் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் தாசின்னுவான், ஒருத்தன் ஓசின்னுவான். அந்த மாதிரி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன சொன்னானுங்க, ஆராசா என்ன சொன்னான், பெண்கள் எல்லாம் தாசின்னு சொல்லி சொன்னான். அதே மாதிரி இந்த இவர் பொன்முடி என்ன சொன்னாரு, ஓசின்னு சொன்னாரு. அதனால இவனுங்களோட வார்த்தைகள் பெண்கள் அசிங்கமா தான் பேசுறாங்க. அததான் சொல்றேன், இவனுங்க ஒருத்த வாயில கூட நல்ல வார்த்தையே வராது. அதனால இது பாத்தீங்கன்னா ஒரு தூக்கி போட
வேண்டிய ஒரு அரசாங்கம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா காவலர்கள் பத்தி சொல்லிடணும். நம்ம ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகரான காவல்துறை வந்து நம்ம தமிழக காவல்துறை. அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு காவல்துறையும் அவங்க எந்த பொறுப்புல இருந்தாலும் அவங்களோட கை கட்டப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா அவங்களும் வந்து நம்மள மாதிரி அவங்க அந்த பொறுப்புல இருக்கும்போது அவங்க அதிகாரியாகவும் பொறுப்பு கடந்துட்டு அவங்களும் ஒரு குடும்பஸ்தனா இருக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அதான் சொன்ன இந்த போதைக்கு அடிமையான பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியாது. அவனுங்க திடீர்னு கத்தி எடுத்து சக்குன்னு அவனே கிழிச்சுப்பான் பக்கத்துல இருக்கிறவனு. ஏன்னா அந்த போதை இறங்குற வரைக்கும் அவனால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு பயம். ரெண்டாவது அந்த பொறுப்பை நம்ம இது பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போலீஸ் ஆகிறதுக்கே எல்லா இளைஞர்களும் பயந்துக்கிறாங்க. காவல்துறையோட கைகளும் இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா இப்ப இதே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து ரொம்ப கம்பீரமா ரொம்ப ஹானஸ்டா நம்ம ஜெனூனா நம்ம பார்த்திருக்கோம். இப்பயும் ஜெனூனான அதிகாரிகள் இருக்காங்க. இருந்தாலும் அவர்களுடைய கைகளும் இன்று கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்கள அடக்கி அவங்களோட நேரடி பார்வையில இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஆணை பிறப்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாலின் அவர்கள். அதனால இவர் வந்து ஒரு பொம்மை முதல்வராக இருக்கும் பொழுது காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்கிறதுனால இன்னைக்கு காவலர்களும் சாமானிய ஒரு மனிதனை போல தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கு.